ஏன்டா என்னாச்சு? மேம் வீட்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு மேம். ஏன், என்ன பிரச்சனை? கொஞ்சம் பண பிரச்சனையா இருக்கு மேம். அப்படியா? சரி, ஏதாவது பிரச்சனைனா மிஸ்டர் கேட்கலாம்ல. எல்லாத்துலயும் கேட்க ஒரு மாதிரி இருக்கு மேம். கரெக்ட். சரி, இப்போ வந்து யார்கிட்டையும் கேட்காம உன்னை நீயே பாத்துக்கிறதுக்கு மிஸ் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? இப்போ நீ 8th ஸ்டாண்டர்ட் தானே படிச்சிட்டு இருக்கிற. 8th ஸ்டாண்டர்ட்ல NMMS அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு. அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்கான எக்ஸாம், NMMS சொல்லிட்டு. சரியா? இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா நமக்கு மாசம் மாசம் ஸ்காலர்ஷிப் வரும், ஒரு அமௌண்ட் வரும் கவர்மெண்ட்ல இருந்து. சரியா? இந்த எக்ஸாம் பத்தி சொன்ன உடனேயே கஷ்டமா இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க படிச்சது 7th ஸ்டாண்டர்ட்லயும் 8th ஸ்டாண்டர்ட்லயும் படிச்சதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதாவது வந்து 2 எக்ஸாமா வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மேட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதாவது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இதுல ரீசனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பாங்க. ரீசனிங்னா என்னன்னா, இப்போ ஒரு 3 நம்பர் தொடர்ந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பருக்கு இடையில ஏதாவது கனெக்ஷன் இருக்கும். அதை நம்மளே யோசிச்சு அடுத்து இருக்கக்கூடிய டேஷை நம்ம ஃபில் பண்ணணும். அதே மாதிரி சில பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எங்க கிடைக்கும்னு யோசிக்கவே வேண்டாம். யூடியூப்லயோ எதுலயோ நமக்கு அடிச்ச உடனேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து செகண்ட் எக்ஸாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாட். இதுல 90 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து சயின்ஸ்ல இருந்து கேட்பாங்க, 30 சோசியல் ஸ்டடீஸ்ல இருந்து கேட்பாங்க, 30 மேக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. இந்த 3 சப்ஜெக்ட் 3 7th-லயும் 8th-லயும் படிச்சதுதான். சரியா? சோ இதுவும் அதே மாதிரி தான், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ படிச்சதுல இருந்து அட்டன் பண்ணி சப்போஸ் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன்னா மாசம் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய். நமக்கு தேவையானதை நம்மளுடைய ஸ்காலர்ஷிப்ல இருந்தே நம்ம வாங்கிக்க முடியும். சரியா? சோ இனிமேல் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. சோ என்ன பண்ணுனா மட்டும் போதும், நம்மளுக்கு நல்லா படிச்சா மட்டும் போதும். நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. சரியா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.